அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குருவி எங்கள் வீட்டில் திரும்பவும் கூடு கட்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? நேற்றுக்கு ஒரு நாளில் இங்கே வரங்க வந்துட்டாங்க. குருவி எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க அந்த இதை. ஐயோ, நான் எடுக்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. தெரியுதுங்களா? இந்த குருவிங்க பொறுத்தளவில் எப்பயுமே ஒரு வாட்டி கூடு கட்டிச்சுன்னா திரும்பி அது குஞ்சு பொறிஞ்சு வெளியில் போன பிறகு திரும்பவும் அதில் வராது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்லேயே பாருங்கள் எத்தனை வாட்டி குருவி கூடு கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், 1 2, அதுக்கப்புறம் இது பாருங்கள் 3, தெரியுதுங்களா? அங்கே 4, மேலே மாடியில் இந்த மரத்தை நான் வச்சுருக்கிறது. இந்த செடி இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நித்திய மல்லி. அந்த செடி தான். இதில் நிறைய பூ பூக்கும். ஆனால் இதில் தான் மெயினாக அந்த குருவிங்க நிறைய கூடும் கட்டும். எனக்கு பக்கத்துலேயே கூடு கட்டியிருக்கு. அது விடவே செய்யாது. ஏன்னா ஒரு பறவைகள் எதாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி அதுங்களுக்கு நம்ம எதாவது செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுங்க நம்மளை பார்த்து எப்பயுமே பயப்படாது. நீங்களும் ஒரு வாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களையும் தேடி இந்த பறவைகள் நிறையா வரும். என்னை தேடி என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லின்னு இருக்கிறேன் இல்லையா? என்னென்ன காக்கா வரும், அதுக்கப்புறம் குருவிகள் வரும், அதுக்கப்புறம் வேறு என்னுடைய பிஸ்கி எப்பயும் போல் என் கூடவே இருக்கலாம். டேய், இந்த வரையிரு. இங்கே பாருங்கள், 2 குருவி கூடு கட்டிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? 2 குருவி. இவங்க எந்த சைடாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சைடு தான் வராங்க. இங்கே இருங்க, இந்த சைடாக வந்துட்டு இந்த பக்கம் போய் இந்த பாருங்கள், இது இருக்க ஹோல்ஸ், இது உள்ளே போயிட்டு தான் முட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க முட்டை வச்சுட்டு போனதுக்கப்புறம் அதுவே குஞ்சு பொறிஞ்சி அதுக்கப்புறம் அதுவே பறந்துடும். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த குருவிகள் போலவே நாம் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். எப்பயுமே சோம்பேறித்தனம் படக்கூடாது.